கொஞ்சம் தான் சத்தம் கேட்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சபையிலே கிரியை செய்கிறவர். சபை குடும்பத்தின் பிள்ளைகள் மத்தியிலே தமது நாமத்தை மகிமைப்படுத்தி தான் செய்ய போகிறதை சபை நடுவே ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிற கர்த்தர். ஆகவே இந்த இரண்டாவது ஆராதனையிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஆண்டவர் நம்மத்திலே ஆயத்தமாக இருக்கிறார். உங்களை ஆண்டவர் இந்த நாளிலே தமது கரத்தை பிடித்து இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். எத்தனையோ பேருக்கு போகலாமா வேண்டாமா இருந்துடலாமா அப்படியெல்லாம் ஒரு மனநிலை காணப்பட்டாலும் ஆண்டவர் விடவில்லை, ஆவியானவர் விடவில்லை, உங்களை இழுத்து கொண்டு வந்திருக்கிறார் அப்படி என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே நாம் மிகுந்த ஜெபத்தோடு அமர்ந்திருப்போம். ஆண்டவர் அதனதின் காலத்திலே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவர். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய பிரசனத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவர் நோக்கி பார்த்து ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். வேகமாக எழும்பி நிற்போம். தேவனுடைய பிரசனத்துக்கு நேராக ஒரு சில நிமிடங்கள் நின்று கர்த்தரை கனம் பண்ணும் விதமாக தேவ சமூகத்திலே நாம் கர்த்தரை அப்படியே ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் அப்படியே பரிசுத்தமுள்ள தேவனை நோக்கி பார்த்து கண்களை மூடி இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ண தேவனை நோக்கி பார்த்து அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. காலை நேரம் தேவனுக்கு முன்பாக அமர்ந்து பலவித குழப்பத்தோடு நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். என் வாழ்க்கையிலே சோர்ந்து போய் நான் வந்திருக்கிறேன், அலைந்து திரிந்து நான் வந்திருக்கிறேன், வெறுமையாய் நான் வந்திருக்கிறேன் என்ற நிலையோடு நீங்கள் வந்திருந்தாலும் கர்த்தர் இந்த கால நேரத்தில் அவருடைய பரிபூரண ஆலயத்தின் பரிபூர்ண நன்மையினால் உங்களை நிரப்புகிற கர்த்தர். ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்தி சொன்னதை செய்யும்படிக்கும் கைவிடாத தேவன் அவர். அவர் செய்ய நினைத்ததை எவராலும் தடுக்க முடியாது. உனக்கென்று உங்களுக்கென்று வைத்திருக்கிற வாழ்க்கையை எவராலும் தடுக்கவும் முடியாது. வாய்களை திறந்து சொன்னதை செய்து முடிக்கும், நீ செய்த காரியங்கள் இது முடிப்பீர். சொன்னதை செய்து முடிப்பீர், நீ செய்த காரியங்கள் செய்து முடிப்பீர். தாவீதுக்கு நீ பொய் சொல்லி என்று சொல்லி தத்தம் நிறைவேற்றினீர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி நதை செய்து
கரங்கள் உயர்த்தி மறுவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே மறுவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே என் நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம் நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னுடைய பலத்தை நம்பி நான் உள்ள வரல, என்னுடைய திறமையை நம்பி நான் சபைக்குள்ள வரல, என் எதிர்காலம் என் கையின் பிரயாசங்களை நம்பி நான் உள்ளே வரல, உம்மை நம்பி நான் உள்ளே வந்திருக்கிறேன். உங்க மேல ஆண்டவரே விசுவாசமும் நம்பிக்கையும் வைத்து நான் உள்ளே வந்திருக்கிறேன். எனக்காக நீர் யாவற்றும் செய்து முடிப்பீரே என்று சொல்லி நம்பிக்கைக்குரிய கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நான் உம்மை நோக்கி பார்த்து இந்த காலை நேரம் இரண்டாவது ஆராதனையில உம்மை ஆராதித்து உம்முடைய பிரசன்னத்திலே நின்று நாமை துதிக்க வந்திருக்கிறேன். ஆண்டு பாடுவோமா? சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். பாடுவோமா? ஆமென். தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன், வாக்குத்தத்தம் செய்தவரே வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே எனக்கு வாக்குத்தத்தம் நீர் செய்தவரே வாழ்க்கையெல்லாம் உம் வார்த்தைதானே. கரங்களை உயர்த்தி என் பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே, ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. அப்படி ஆராதித்த ஒரு நிமிடம். நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம் நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம். கிருபையுள்ள ராஜாவே, இரண்டாவது ஆரையிலும் நீர் எங்களை கொண்டு வந்து எங்களோடு இடைப்பட்டு உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களை உயிர்ப்பிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது வார்த்தை ஒன்றும் வெறுமையாக செல்லாது, நீர் என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. உம்முடைய வல்லமை எங்கள் மீது ஒரு விசை இறங்கி வரட்டும். நாங்கள் வந்த வெறுமையான பாத்திரத்தோடு திரும்பி செல்லாதபடிக்கு ஆவியானவர் எங்களை உயிர்ப்பிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களை புதுப்பிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோக தேவனுடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்குள்ளே, எங்கள் ஜீவனுக்குள்ளே, எங்கள் நரம்புகளுக்குள்ளே, எலும்புகளுக்குள்ளே ஜீவனை கொண்டு வரட்டும். மகிமையாய் கர்த்தர் கிரியை செய். ஆசீர்வதித்தனும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா ஸ்தோத்திர ஜெபங்களில் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம். அன்புடன் என்னை அழைத்த
எங்கள் தகப்பனார் போதகரை அவர்களுக்கும் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் நேசிக்கிற எங்கள் தகப்பனார் இந்த பட்டணத்திலே அவரை கொண்டு செய்த காரியங்கள் சொல்ல முடியாதவைகள், எண்ணிற்கு கடங்காதவைகள். அவ்வளோ பெரிய காரியத்தை கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார், இன்னும் செய்வார். உங்கள் சபையை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியங்கள் இந்த பட்டணனுடைய கண்கள் காணும். ஆமேன், அல்லேலூயா. வீணாக விருதாவாகவும் இந்த இடத்தை கர்த்தர் கொடுக்கவில்லை. இதற்குரிய முகாந்திரத்தின் விலைக்கிரயங்கள் அதிகமாக இருக்கிறது. உங்கள் கண்கள் காணும்படியான காரியத்தை எழுப்புதல் உண்டாகி கொண்டிருக்கிற நாட்களிலே கர்த்தர் மகிமையான காரியத்தை சபை கொண்டு, உங்களை கொண்டு, சபை மக்களை கொண்டு, போதகரை கொண்டு கர்த்தர் செய்வார். ஆமென். சரி, நேரம் குறுகிறதா இருக்கிறபடினாலே விரைவாக வேகமாக நான் ஒரு சில வசனங்களை சொல்லி உங்களை பலப்படுத்தும்படி, கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கும்படி நான் ஜெபிக்க போகிறேன். திருப்பிக் கொள்வோம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். நியாயாதிபதிகள் 16:28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்கு ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி போதும். சிம்சோன் நம்ம எல்லோருக்கும் தெரியும். சிம்சோனுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனாலும் மறைக்கப்பட்டிருக்கிற சில காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேசும்படி இந்த கால ஆராதனை, மத்தியான 2வது ஆராதனை கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இது உங்கள் வாழ்க்கைக்கு ஒத்துப்போகிற காரியம். கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாசிகளை, சபை குடும்பத்தையும் கர்த்தர் ஆலயத்துக்குள்ளே கொண்டு வரும் பொழுது முகாந்திரம் இல்லாமல், நோக்கம் இல்லாமல் உள்ளே கொண்டு வர மாட்டார். ஆண்டவர் இந்த காலையில் உங்களோடு பேசுவாராக. எனக்கு பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்ன? சிம்சோனிலிருந்து அவன் வாழ்க்கையின் சரித்திரத்திலிருந்து ஒரு சில வசனத்தின் ஆதாரமாக கர்த்தர் நம்மோடு பேச வார்த்தை என்னவென்றால், சிம்சோனுடைய வாழ்க்கையிலே அவன் கரங்களிலே இருந்த கடைசி ஆயுதம், அவன் கரங்களிலே இருந்த கடைசி ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்தால் ஜெபம் என்ற ஒரு ஆயுதம். ஆமென். என்ன ஆயுதம்? ஜெபம். அவன் கடைசியாக தேவனை நோக்கி கூப்பிட்டு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். அப்படி என்றால் அநேக சந்தர்ப்பங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று பொருள். ஆமென். அநேக முறை கர்த்தர் சிம்சோனை சந்தித்திருந்தும் அந்த சந்தர்ப்பத்தை உதாசீனப்படுத்தின சிம்சோன். அநேக முறை கர்த்தர் பேசியும் இடைப்பட்டும் சிம்சோன் அதை அல்லல் தட்டின ஒரு காரியங்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. கர்த்தர் சிம்சோனை தமது வல்லமையினால் நிரப்பினார். தேவன் அவரோடு கூட இருந்தார். அவருடைய வாழ்க்கை சரீரத்தை பார்க்கும் பொழுது அவருடைய பிறப்பே ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியங்கள். சிம்சோனுடைய வாழ்க்கையை நாம் சற்று திரும்பி பார்க்கும் பொழுது, சிம்சோன் என்றால் அவன் கர்த்தருக்கென்று வேர் பிரித்து அழைக்கப்பட்டவன், இன்னொன்று பரிசுத்தமாய் வாழும்படி அழைக்கப்பட்டவன், மற்றொன்று பிரதிஷ்டை வாழ்க்கைக்காக அர்ப்பணிக்கப்பட்டவன், நசரேய விரதத்துக்காக அழைக்கப்பட்டவன். சிம்சோனுடைய வாழ்க்கையிலே அவன் நசரேய விரதத்துக்காக அழைக்கப்பட்டவன். நசரேயன் யார் அப்படி என்றால், என்னாகமம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பி பார்க்கும் பொழுது, வேகமாக என்னாகமம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். என்னாகமம் 6, அதிலே ஒரு சில வசனத்தில் உங்களுக்கு முன்வைக்க ஆசைப்படுகிறேன்.
சிம்சோன் அழைக்கப்பட்டவன், நசரேய விரதத்துக்காக அழைக்கப்பட்டவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், அந்த 6ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் முதல் 8வது வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக சத்தத்தை உயர்த்தி வாசிக்கிறேன். தான் நசரேன, என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும். தான் நசரேனா இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடியும் விதை முதல் தோல் வரையில் உள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமல் இருக்க கடவன். அவன் நசரேய விரதம் இருக்கும் நாளெல்லாம் சகவரன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது. அவன் கர்த்தருக்கென்று விரதங்காக்கும் நாள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து தன் தலைமயிரை வளரவிட கடவன். அவன் கர்த்தருக்கென்று விரதம் இருக்கும் நாள் எல்லாம் யாரொரு பிரேத தண்டையிலும் போகக்கூடாது. அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம் அவன் தலையின் மேல் இருக்கிறபடியினால் மரணமடைந்த தன் தகப்பனாகிலும் தாயிலாகிலும் சகோதரனாகிலும் சகோதரியாகிலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. அவன் நசரேயனாயிருக்கும் நாள் எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருப்பார். ஆமென். அப்போ அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன், கர்த்தருக்கென்று வேறு பிரித்து எடுக்கப்பட்டவனுடைய வாழ்க்கை இன்றைக்கு கடைசி நிர்பந்தமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான். அவனுடைய வார்த்தை கடைசியாக புறப்படுது, ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவன் கொடுத்திருக்கிற அபிஷேகம் பெரியது. உங்களுக்கு தேவன் உங்கள் மேலே வைத்திருக்கிற திட்டம் பெரியது. தேவன் உங்களை குறித்து நோக்கம், தரிசனம், உங்கள் குடும்பத்தை குறித்து, தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து எதற்கு கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணினார்? கர்த்தர் எதற்கு இந்த சபையில் உங்களை வைத்திருக்கிறார்? கர்த்தர் உங்களை வைத்திருப்பதற்கு முகாந்திரம் என்ன? தேவன் ஏன் என்னை மாத்திரம், என் குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருந்து, என் உடன் பிறந்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்து, ஏன் உங்களை மாத்திரம் இந்த ஆலயத்துக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார்? திட்டம் பெரியது. அது சாதாரணமானதல்ல. அள்ளல் தட்டி விடக்கூடாது. இன்று சிம்சனுடைய ஜெபத்தை நாம் கவனிக்கும் பொழுது, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். என்ன ஒரு கடினமான ஜெபம், என்ன ஒரு கஷ்டமான காரியம். ஏன் அவனுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கவில்லை? அவன் போகிற பாதை ஆண்டவருக்கு பிரியமானதாக இருந்ததில்லை. வாசிப்போம், வேகமாக கடந்து செல்கிறேன். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்திகளில் ஒரு பெண்ணை கண்டு. போதும். சிம்சோன் அப்படி என்றாலே நசரேய விரதத்துக்கு அழைக்கப்பட்டவன். என்னாகமம் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். இங்கே அவனை பார்க்கும் பொழுது அவனுடைய பிரதிஷ்டை லைஃபே ஒரு வித்தியாசமானது. வேதத்திலே நசரேய விரதத்துக்காக யாரையும் ஆண்டவர் அழைக்கவில்லை. நம்முடைய ஆண்டவர் நசரேயர். ஆனால் அடுத்தபடியாக சிம்சோனுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. பரிசுத்தமாய் வாழும்படி, நசரேய விரதத்துக்கு என்று அழைக்கப்படும்படி, வேறு பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு அனுபவம் கிடைக்கும்படி சிம்சோனுக்கு ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனால் அந்த 13ஆம் அதிகாரத்தின் கடைசி வார்த்தையிலே சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ தொடங்கினார். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? அழைக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் இடைபடுவார். அழைக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தாவியானவர் துணை நிற்பார். அழைக்கப்பட்டவன் உலகத்திற்கும் ஆண்டவருக்கும் சம்மதமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். இன்றைக்கு நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அப்படி என்றால் உங்களுக்குள்ளே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமேன். கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள், ஆவியானவராலே நீங்கள் நிரப்பப்பட்டவர்கள். உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். அப்படி என்றால் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ தொடங்கினார். அதை கூட அவன் அள்ளல் தட்டின பிற்பாடு அவன் திம்னாத்துக்கு போய் பெலிஸ்தரின் குமார்த்திகளில் ஒரு பெண்ணை கண்டு. பெலிஸ்தர்கள் என்பவர்கள் தேவனுக்கு விரோதமானவர்கள். பெலிஸ்தர்கள் என்பவர்கள் தேவனுக்கு புறமானவர்கள். தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் அல்ல, தேவனுக்கு எதிராளிகள், தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். அப்படி என்றால் அதிலே ஒரு பெண்ணை கண்டு என்ன சொல்றான்? தன் தகப்பனிடம் தாயிடம் வந்து என்ன சொல்கிறான்? அந்த பெண்ணை எனக்கு கொல்ல வேண்டும். ஆமென்.
அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறாக போவதற்கு ஆண்டவர் ஒரு நாள் விரும்ப மாட்டார். அழைத்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறபடினாலே இன்றைக்கு சிம்சோனை ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக நிறுத்தி பேச ஆயத்தமாக இருக்கிறார். கவனிங்கள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்று தன் தாயிடம் தகப்பனிடம் சிம்சோன் வந்து சொல்லுகிறான். ஆனால் வசனத்தை நன்றாக நாம் வாசிக்கும் பொழுது 5ஆம் வசனத்திலே 6ஆம் வசனத்திலே, அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தன் தாய் தகப்பனிடம் எதை சொல்ல வேண்டுமோ அதைத்தான் சொல்லணும். இதை தகப்பனிடம் சொல்லவில்லை. எதை சொல்கிறான்? திம்னாத்தில் ஒரு பெண்ணை கண்டேன், அந்த பெண்ணை எனக்கு கொள்ள வேண்டும். உதாரணமாய் நம்முடைய வீட்டிலே பெற்றார்கள் நமக்கு யாரை பார்க்கிறார்களோ அவர் தான் நம் திருமணம் பண்ண வேண்டும் என்று நம்முடைய ஊரின் வழக்கம், அது நம்முடைய பழக்கமாகிவிட்டது. ஆனால் இவன் அப்படி இல்லை. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பிடிவாத குணமுள்ளவனாய் இருந்தான். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எப்படி இருந்தான்? பிடிவாத குணம். நான் ஒரு பெண்ணை பார்த்துட்டு அந்த பெண்ணைத்தான் நீர் எனக்கு தரணும். பிடிவாத குணம் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு குணம். இவருடைய வாழ்க்கையிலே, சிம்சனுடைய வாழ்க்கையிலே பிடிவாத குணம் ரொம்ப ஆவியானவராலே நடத்தப்பட்டும் ஆவியானவராலே ஏவப்பட்டும் சில ஜென்ம சுபாவங்கள் நம்ம சரீரத்திலிருந்து வெளியே போகாது. உலக வழக்கத்தின்படி ஒரு பழமொழி சொல்லுவார்கள், ஜென்ம புத்தியை செருப்பால் அடித்தாலும் போகாதுன்னு சொல்லுவார்கள். அதே மாதிரி பிறந்த உடனேயே நம்முடைய மூதாட்டியரின் சாபங்கள், நம்முடைய பெற்றாரின் சாபங்கள், நம்முடைய சந்ததியாய் தொடர்கிற சில சாபங்கள் நமக்குள்ளே மறைந்திருக்கும். எப்போ பொந்துக்குள்ளேருந்து வெளியே வருதுன்னு தெரியாது, எப்போ குகைக்குள்ளேருந்து வெளியே வருதுன்னு தெரியாது. ஆலயத்தில் நல்ல பிரகாசமாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், முகத்தை பார்த்தா தேவதூதர்களை போல தான் இருக்கிறோம். ஆனால் நமக்குள்ள இருக்கிற பாம்பு எப்போ வெளியே என்று நமக்கே சில நேரம் தெரியாது. இதே போலதான் சிம்சோன் சொல்ல வேண்டிய காரியத்தை தகப்பனிடம் சொல்லவில்லை, சொல்லக்கூடாத காரியத்தை தகப்பனிடம் சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லை, 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளவும். 16ஆம் அதிகாரத்தின் 1வது வசனம், பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு. பாருங்க, என்னுடைய லைஃப் ஸ்டைல், என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தேவனுக்கும் இவனுக்கும் சிம்சோனுக்கும் சம்மதமற்ற ஒரு வாழ்க்கை. நிரப்பப்பட்டவன், வேறு பிரித்து அழைக்கப்பட்டவன், நசரேயனாய் இருக்கும்படி ஆண்டவர் பிரித்தெடுத்தவர். அவன் மேல் அநேக திட்டங்கள், தரிசனங்கள், அபிஷேகங்கள் கர்த்தர் கொடுத்திருந்தும் உலக காரியங்களுக்கு, உலக மனிதரை போல அவன் தன்னுடைய வாழ்க்கையில தீர்மானம் எடுத்துக்கொள்ளும்படியாக நடத்தப்பட்டவன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நல்ல ஒரு சபையில கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறாரே என்றால் நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள், நடக்கைகள், சொல், செயல் அனைத்துமே ஆண்டவருக்கு உகந்ததாய் ஆவியானவராலே நடத்தப்படக்கூடியதாக இருக்க வேணும். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமேன் என்று சொல்லுவோமா? ஆமேன், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணுமே தவிர மற்றவர்கள் நம்மை பார்த்து ஏளனம் பண்ணக்கூடிய அளவுக்கு நாம் போய்விடக்கூடாது. கர்த்தர் இதை நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஜெபம் நல்லது தான், ஆராதனை நல்லது தான், துதி நல்லது தான், கைதட்டு நல்லது தான், வாழ்க்கை நல்லதான் இருக்குது. நல்ல ஒரு சபையை கர்த்தர் கொடுத்துலாம், எவ்ரி திங்ஸ் குட், எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் வாழ்க்கை கர்த்தருக்கு உகந்ததாக இருக்கிறதா? என்னுடைய பார்வை, சிந்தனை, எண்ணம், நடக்கை, சொல், செயல் எல்லாரிலும் ஆண்டவரை நான் கனப்படுத்துகிறேனா, பிரியப்படுத்துகிறேனா அப்படி என்பதை சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்க்கணும். இவனுடைய வாழ்க்கையே தெளிலால் மீது எங்கே போனாலும் இவனுடைய பாவ சிந்தனை ஒரு மாதிரி, எப்படி விக்கிரக புத்தின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்களை செய்வதிலேயே இவன் தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போயிருந்தான். இது ஒரு புறம் போயிருந்தாலும் அவனுடைய பலனுள்ளவன், மகாபராக்கிரமசாலி, பயங்கரமான ஒரு ஆள். ஆனால் தன்னுடைய பலனை பார்க்காமல் தன்னுடைய பலவீனம் என்ன அப்படி என்பதை நன்கு அறிந்திருந்தவன். வசனம் சொல்லுகிறது, 16ஆம் அதிகாரத்தின் 6வது வசனம், அப்படியே தெளிலால் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதனாலே இருக்கிறது, உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதனாலே கட்டலாம் என்று நீ அவனுக்கு சொல்ல வேண்டும் என்றார். உலகத்திலே பல சொல்லுவார்கள், யானையின் பலம் யானைக்கு தெரியாதான்.
நம்ம யானை பார்த்து பார்க்குறோம், யானை பார்த்து பயப்படுகிறோம். அப்பேற்பட்ட பெரிய மிருகமாக இருந்தாலும், யானையாக இருந்தாலும், அதற்கு மேலே ஒருவன் உட்காந்துருக்கிறான் தெரியுமா? அவங்க கையில் தான் அதனுடைய பலம் இருக்கிறது. ஆனால் யானைக்கே யானுடைய பலம் தெரியாது சில நேரங்களில். அதே போல தான் நாமும், நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் என்ன, நம்ம மேலே இருக்கிற வல்லமை என்ன, தேவன் நம்ம கொடுத்திருக்கிற அபிஷேகம் என்ன என்பதை சில நேரம் நம்முடைய மாமிச கண்கள் மறைத்து போய் விடுகிறது. ஆகவேதான் இவன் கரங்களில் இருந்த கடைசி ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்தால், இந்த ஒரு விசை மாத்திரம் நீர் என்னை நினைத்தருளும். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் அந்த சூழ்நிலையிலே வந்து இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கடமைக்கு ஆராதனை, கடமைக்கு ஆலயம், கடமைக்கு ஒரு ஜெபம், கடமைக்கு ஒரு வேத தியானம், இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இங்கு உங்களை உயிர்ப்பிக்கப்படியாக இங்கே வந்திருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? கேட்குதா? ஆமேன். அல்லேலூயா. பாருங்க, அது மாத்திரமல்ல, 16ஆம் அதிகாரத்தின் 20வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றான். அவன் நித்திரை விட்டு எழுந்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல், சொல்லுங்க, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல, சத்தமா சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க, இன்னொரு முறை, உதரை போட்டு வெளியே போவேன் என்றான். எப்போதும் போல ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை, எப்போதும் போல சங்கீதம் 91, எப்போதும் போல ஒரு 10 நிமிஷம் ஜெபம். இது டேஞ்சரஸ் லைஃப். அல்லேலூயா. இது என்னாகும், நம்முடைய வாழ்க்கை நடைமுறையிலே நம்முடைய ஜெப ஜீவியம் கிணற்றுக்குள்ளே போயிடும். இவன் அப்படித்தான் நடந்தான். என் மேலே ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள்ள பலன் இருக்கிறது, எனக்குள்ள பலம் இருக்கிறது, நான் பலசாலி. தன் திறமையை, நம் சரீர பலனையும் நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தவன். இன்றைக்கு அவனுடைய ஜெபம், இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கை எப்போதும் போல. சில பேர் பாருங்கள், ஆலயத்துக்கு வரும்பொழுதெல்லாம் எப்போதும் போல வருவாங்க. இன்றைக்கி போய் கர்த்தர் என்னோடு என்ன பேசுவார், இன்றைக்கி ஒரு பாடல் மூலமாக, ஆராதனை மூலமாக, அவருடைய வாரத்தின் மூலமாக ஏதோ ஒரு விதங்களில் ஆண்டனோடு பேசுவாரா பேச மாட்டாரா அப்படின்ற ஒரு தாகம் இருக்கும். சில பேருக்கு அதை பற்றி அக்கறையே இல்லை. ஞாயிற்றுக்கிழமையான ஒரு ஆராதனைக்கு போகணும், போய் கொஞ்சம் நேரம் பின்னாடி உட்காந்துட்டு அப்படியே சேரையில் கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு, இல்லை கொஞ்ச நேரம் கரம் தட்டிட்டு 2 வசனத்தை வாசிட்டு வந்துடுவோம். அப்படி இது எப்போதும் போல நம்முடைய நடைமுறை வாழ்க்கையாகி விட்டது. இல்லை இல்லை, நீங்கள் எல்லோரும் அக்னியாய் மாறணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்கள் குடும்பம் கட்டப்படணும்னு ஆண்டு எதிர்பார்க்கிறார். உங்கள் ஜெபஜீவியம் கட்டப்படணும்னு ஆண்டு எதிர்பார்க்கிறார். இவன் எப்போதும் போல இருந்ததுனால தான் இந்த கடைசி ஆயுதத்தை எடுக்க பயன்படுத்தினான். என்னை நினைத்தருளும் தேவனே, என்னை பலப்படுத்தும். முதலாவது நம்மை ஜெபத்திலே பலப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம என்ன சொல்லணும்? ஜெபத்தில் நம்மை பலப்படுத்தணும். இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கு ஜெபம் நமக்கு போதுமானதாக இல்லை. நாம் இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும். நம்முடைய குடும்பத்துக்காக, சபைக்காக, சபை போதகருக்காக, சபை மக்களுக்காக, சபையில் இருக்கிற ஒவ்வொரு பேருக்காக நாம் கூடி 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 ஜெபிக்கத்தான் நமக்குள்ள உள்ளார்ந்த மனுஷனில் ஒரு பலன் வரும். இந்த உலகத்தில் பாவம் நிறைந்த உலகத்தில் வாழும் பொழுது பரிசுத்தமாய் வாழணும், தேவனுக்கு பயந்து நடக்கணும், கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும்னா உள்ளார்ந்த மனுஷனில் ஒரு பலன் வேணும் என்றால் ஜெப ஜீவியம் வாழ்க்கையில் அதிகமாகணும். அல்லேலூயா. ஆகவே தான் இந்த காலை நேரம் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஆமென். முதலாவது ஜெபத்திலே நம்மை பலப்படுத்திக் கொள்ளணும். இரண்டாவது அவருடைய கிருபையிலே நம்மை பலப்படுத்திக் கொள்ளணும். ஆமென். முதலாவது சொன்ன சிம்சனுடைய ஜெப நேரம் நிறையல, குறுகிய நேரம் வேகமாக நான் கடந்து செல்கிறேன். முதலாவது சிம்சோனுடைய ஜெபம், ஆண்டவரே என்னை பலப்படுத்தும். ஒருவேளை சிம்சோனை போல நாம் ஜெபத்திலே குறைபட்டு தேவனை விட்டு பின்வாங்கி அமர்ந்திருப்போம் என்றால் இன்றைக்கு அந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். ஆண்டவரே, சிம்சோனை போல ஆண்டவரே நான் இன்றைக்கு அப்படி தான் இருக்கிறேன், ஆனால் இன்றைக்கு என்னை நீங்கள் பலப்படுத்துங்க, ஜெபத்தில் என்னை பலப்படுத்துங்க, நான் இன்னும் எழும்பணும், நான் இன்னும் ஜெபிக்கணும், நான் இன்னும் உபவாச ஜெபம் செய்யணும் அப்படி என்று நீங்கள் விரும்பும் பொழுது ஆண்டவர் அந்த பலனை உங்களுக்கு தருவாராம். ஆமென். இரண்டாவது, கிருபையிலே நாம் பலப்படணும். என்ன கிருபையில பலப்படணும்? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2:1. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. போதும். ஆதலால் என் குமாரனே,
நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. முதலாவது என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே என்று சிம்சனுடைய ஜெபத்தை பார்த்தோம். இங்கே குமாரனே என் கிருபையில் நீ பலப்படு. எல்லாரும் சேர்ந்து வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதலால் என் குமாரன் என்று சொல்லாமல் ஆதலால் உங்கள் பெயரை போட்டு வாசிங்க. ஆதலால் உங்கள் பெயரை போட்டு வாசிங்க. வெட்கப்படுறீங்களா? பெயரை போட்டு வாசிங்க. ஆதலால் என் தெபராலே என் கிருபையிலே பலப்படு. ஆமென், அல்லேலூயா. அப்போ பலப்படணும், கிருபையில பலப்படணும். கர்த்தர் உங்களுக்கு என்ன கிருபை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு என்ன வரங்களை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு எதே தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், இதில் நீங்கள் உங்களை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேகமாக எடுத்துக்கொள்ளும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். போதும். அடுத்து இன்னொரு வசனம் 2 கொரிந்தியர் 12:9 தானே? 1 கொரிந்தியர் 12:9. நான் வாசிக்கிறேன். எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்க வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்து வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாகானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு கிருபைகளை ஆண்டவர் சபையிலே கொடுத்திருக்கிறார். இதில் நீங்கள் வளரணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 10 வருஷத்துக்கு முன்பாக இருந்த மாதிரியே இருந்தால் ஆண்டவர் நம்மை கூட சந்தோஷப்பட மாட்டார். 15 வருடத்துக்கு முன்பாக இருந்ததை போலவே நான் இருக்கிறேன் அப்படி என்றால் ஆண்டவர் நம்ம பிரியமாக இருக்க மாட்டார். வளரணும், வளரணும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் 2 சாமுவேல் 5:10 வாசிக்கிறோம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆமென். அப்போ நீங்கள் வளரணும். எதில் வளரணும்? உங்களுக்கு என்ன கிருபை கொடுத்துருக்குது? சபையில் கர்த்தர் உங்களுக்கு என்ன கிருபை கொடுத்துருக்கிறார்? ஒரு சேர் எடுத்து போடுவதா, ஒரு பாடுவதா, இசைக்கறி வாசிப்பதா, இந்த மேடையெல்லாம் ஒழுங்குபடுத்துவதா, எந்த பணி நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு பாரத்தை கொடுத்து சபையில் பொறுப்பான ஒரு இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அதில் நீங்கள் வளரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? அதுக்காக பிரயாசப்படுகிறீர்களா? அதுக்காக உழைக்கிறீர்களா? அதற்காக அதிகாலமே வந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிற என் கையில் ஒரு பெரிய பொறுப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், அதை நான் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உண்மையோடு பரிசுத்தோடும் செய்து முடிக்கணுங்கிற ஒரு ஆவல் நமக்குள்ளே காணப்படுகிறதா? அந்த கிருபையில் பலப்படும் பொழுது விருத்தி மேல் விருத்தை அடைந்து கொண்டே இருப்பீர்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்களா பாப்பா. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் கிருபையில் பலப்படணும். சுய ஞானம், சுய பலன், என் பணம், என் செல்வம், இதுகளை சார்ந்தமால் வாழ்க்கை நடத்தவே முடியாது. எவன் ஒருவன் உலகத்தை நம்பி, பணத்தை நம்பி, செல்வத்தை நம்பி, ஆஸ்தை நம்பி, பொருட்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருக்காக எதுவும் செய்ய முடியவே முடியாது. எதிலும் அதில் ஆசீர்வாதத்தை பார்க்கவும் முடியாது. கர்த்தருக்கென்று விதைக்கிறவன் நீங்கள் கர்த்தருக்காக அறுப்பீர்கள். ஆமென். எதை விதிக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள். அப்போ நம்ம இதில் பிரயாசப்படணும், நான் வளரணும். ஆமென். பெற்றிருக்கிற கிருபைகளை பெருக்குவதற்கு நம்ம ஆசைப்படணும். அல்லேலூயா. இருக்கிறது மாதிரியே இருக்கக்கூடாது. என்ன கிருபை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ அதில் வளருவதற்கு பிரயாசப்படணும், முயற்சி எடுக்கணும். உலக வழக்கத்தின் சொல்லுவாங்க, நோகாமல் நோம்பி கும்பிடாத அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. சில பேர் அப்படியே கையை தூக்கணும், ஆசீர்வாதம் இறங்கணும். இல்லை, ஜெபிக்காமல், முழங்கால் போடாமல், முழங்கால் தேயாமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்திலே இருக்கிற நீங்கள், தேவன் உங்கள் மேலே வச்சிருக்கிற என்னென்ன கிருபைகளை கொடுத்துருக்கிறாரோ அதில் நீங்கள் பலப்படணும்னு ஒன்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிற நபருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்கள், நீங்கள் கிருபையில் பலப்படணும். நல்லா பொறாமையாக சொல்லக்கூடாது, நல்ல சிரிச்ச முகத்தோட சொல்லுங்கள். சில பேர்லாம் சொல்லாமே இருக்கிறீங்க, கிருபையில் பலப்படணும். ஆமென், அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் தேற்றும்படி ஆண்டவர் இந்த காலையில் நம்மோடு பேசுகிறார். ஆமென், அல்லேலூயா. பலப்படணும். அப்போ ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்க்கல, ஒரு தாளந்தை கொடுத்தேன், அதை பெருக்கினான்ல,
அப்போ நம்ம கையில் கர்த்தர் தாளந்தை கொடுக்கும் பொழுது அந்த தாளந்தை பெருக்கணும், அதில் நம்ம வளரணும். நம்ம அதிலே ஸ்டெபனா தேங்கின குட்டையை போல இருக்கக்கூடாது. ஆண்டவர் அதில் பிரியப்படுவதும் இல்லை. அப்போ சபையில் பக்தி விருத்திக்காக, சபையின் பக்தி விருத்திக்காக சிலர் அப்போஸ்தலராகவும், சிலர் தீர்க்கதரிசியாகவும், சிலர் மேய்ப்பராகவும், சிலர் போதகராகவும், சிலர் சுவிசேஷனாகவும் ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். இந்த சபைக்குள்ளே தீர்க்கதரிசி இருக்கலாம், சபைக்குள்ளே போதகர்கள் இருக்கலாம், இந்த சபைக்குள்ளே சுவிசேஷர்கள் இருக்கலாம், இந்த இன்னும் அப்போஸ்தலர்கள் இருக்கலாம், தீர்க்கதரிசி இருக்கலாம். எத்தனையோ கிருபை பெற்றவர்கள் உள்ள இருக்கிறீங்க. அதை சபையின் பக்தி விருத்துக்காக நீங்கள் அதை பயன்படுத்தினால, நல்ல பாடுவதற்கு தாளந்து கொடுத்துருக்கலாம், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுறதுக்கு தாளந்து கொடுத்துருக்கலாம், இந்த சேர்ஸ் எல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு, அது கர்த்தருக்காக செய்கிற காரியங்கள். இந்த வீடியோ எடுப்பது கர்த்தருக்காக செய்கிற காரியங்கள். அப்போ அநேக காரியங்கள் சபைக்குள்ளே மறைந்திருக்கிறது. நம் நடைமுறையே வழக்கத்தின்படியே செய்யாதபடிக்கு ஜெபத்தோடு முழங்காலில் நின்று நம்ம அதை செய்து தேவ சமூகத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த கிருபையில் பலப்படணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நம்ம பிரயாசப்படாமல் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், நமக்கு கிருபை பாராட்டவே மாட்டார். வலை போடாமல் மீன் பிடிக்கவே முடியாது. ஆண்டவரே ராம் முழுதும் பிரயாசப்பட்டேன், ஏசு இல்லாமல் ஆண்டவர் இல்லாமல் இங்கே நம்ம என்ன செஞ்சாலும் அதில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஜெபிக்கணும், உழைக்கணும், பிரயாசப்படணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருக்கிற பிள்ளைகளை தான் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். அப்படி இருக்கிற பிள்ளைகளை தான் ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். அப்படி இருக்கிற பிள்ளையுடைய பெயரை தான் ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ பலப்படணும், ஜெபத்தில் கிருபையில் பலப்படணும். ஆண்டவர் உங்களிடம் எதிர்பார்க்கிறார். நம்ம அப்படி வளரணும்னு எதிர்பார்க்கிறோம். சபைக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம மட்டும் வந்து அமர்ந்து நல்ல ஆராதனை, பாடல், ஜெபம், செய்தியை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது. இந்த பாரம் எல்லாருக்குள்ளே வரணும். ஆண்டவரே சபையில் ஆத்துமாக்கள் நிரம்பி வளையணும். வாரத்துக்கு ஒரு முறையாவது யாரையோ ஒரு புதாத்துமெல்லாம் கொண்டு வரணும். இந்த சபைக்கு ஆண்டவர் யாரையாவது ஒன்றை இழுத்துட்டு கொண்டு வரணும். அப்படி ஒரு விருப்பம் இருக்கணும். இல்லை ஆண்டவர் நம்மளும் கேள்வி கேட்பார்ல, நல்ல ஒரு சாலையத்தை கொடுத்த, நல்ல சபையை கொடுத்த, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, உனக்கு நல்ல பாடு வரத்தை கொடுத்த, நீ ஜெபம் பண்ணியா, அதற்காக பிரயாசப்பட்டையா? கத்த நம்மிடம் எதிர்பார்க்கிற ஆண்டவர் கொடுப்பார். கொடுத்ததை செய்ய வேண்டிய காரியத்தில் சரியாக செய்கிறாய் என்று எதிரும் பார்ப்பார். ஆமென். வர நாட்கள்லேருந்து கிருபையில் பலப்படுங்க. என்னக்கு ஜெபிக்கிற கிருபை கொடுத்தாரா ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதை அது என்ன சொல்கிறேன், இன்ஸ்டால்மெண்ட் போட்டு ஜெபம் பண்ணுங்க. இன்ஸ்டால்மெண்ட் ஜெபமெல்லாம் தெரியுமா எப்படின்னு? காலையில் 1 மணி நேரம், நைட் 1 மணி நேரம். எங்கே டைம் இருக்குது? காலையில் 6 மணி 5 மணிக்கு முழிச்சா ராத்திரி 11 மணி வரைக்கும் கிச்சனே வாழ்க்கையாக போச்சு அப்படிம்பாங்க சில பேர். பிள்ளைகளுக்கு சமைக்கணும், ஹஸ்பண்டுக்கு சமைக்கணும், இதில் 3 விதமாக சமைக்கணும், 4 விதமாக சமைக்கணும், இவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், வீட்டு வேலை செய்யணும், துணி துவைக்கணும், பெருக்கணும், எல்லாமே இருக்குது. குழிக்குள்ளே வரைக்கும் நமக்கு வேலை இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் நான் ஒன்றை சொல்கிறேன், பெண்களாகிய நீங்கள் வீடு கூட்டுறீங்கள, வீடு கூட்டும்போது ஆண்டவரே இந்த வீடு பெருக்கிற இதே போல் என் இருதயத்துக்கு இருக்கிற தூசியெல்லாம் வெளியே போகணும். சின்ன ஜெபம். எவ்வளோ நேரம் ஆகும் வீடு பெருக்கிறதுக்கு? ஒரு 5 நிமிஷம் ஆகுமா, 10 நிமிஷம் ஆகுமா? துணி துவைக்கிறீங்க, இப்போ தான் வாஷிங் மிஷின் வந்துருச்சே. ஆனால் கையில் துணி துவைக்கும் போது சோப்பு போட்டு, ஆண்டவரே இந்த துணி துவைக்கிறதும் போது இந்த ஷர்ட்டில், பேண்ட்டில், சேரையில் இருக்கிற அழுக்கு போவது போல் என் சிந்தனையில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகணும். கனெக்டிங் வித் காட். ஆண்டவரோடு நெருக்கமான ஒரு ஐக்கியத்தை வச்சுக்கலாம். ஆமென், அல்லேலூயா. கத்திரிக்காய், வெண்டைக்காய், கேரட், பீட்ரூட் இதெல்லாம் வெட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம். அப்போ ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே எங்கள் சபையை ஆசீர்வதிங்க, சபையில் இருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிக்கப்படட்டும். சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் எங்களுக்கு சொல்லித் தரோம், நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதாக இருக்கும். ஆமென். அப்போ சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன காரியங்கள். ட்ராவல் பண்ணுறீங்களா, ஒரு சின்ன ஜெபம். ஆண்டவரே என் பஸ்ஸில் எங்கூட நிறைய பேர் வர்றாங்க, பிரயாண பாதுகாப்பு கொடுங்க. முட்புறம், பிற்புறம், வலதுபுறம், இடதுபுறம் எந்த சேதம் இல்லாமல் சுகபத்திரமாக நாங்கள் போய் சேரணும். இந்த ஆத்துமகளெல்லாம் என் ஆண்டவர் அறிஞ்சு கொள்ளணும். சின்ன சின்ன ஜெபங்கள். அப்போ நம்ம ஜெபிக்க அந்த கிருபையில் வளர வளர அந்த ஜெபாவி நம்ம ஊற்றப்படும். ஆத்தும பாரம் நமக்குள்ளே வரும். சபை குறித்த பாரம் நம்மை அழுத்தும்.
இந்த சின்ன சின்ன விஷயங்களை ஆண்டவர் பிரியப்படுத்தி நாம் வாழ்வோம் என்றால் கர்த்தர் கிருபை மேலே கிருபை நம்ம கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, முதலாவது பார்த்தோம் ஜெபத்தில் பலப்படணும், இரண்டாவது கிருபையில் பலப்படணும், மூன்றாவது பார்க்க போகிறோம் வல்லமையில் பலப்பட போகிறோம். ஆமென். எதில் பலப்படணுமா? வல்லமை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வேகமாக வாசிப்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். போதும். கடைசியாக என் சகோதரரே, சொல்லுங்க, கடைசியாக என் சகோதரிகளே, சகோதரிகளே. பக்கத்தில் இருக்கிற நபருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, கடைசியாக என் சகோதரனே, சகோதரியே, கர்த்தரிலும் கர்த்தரின் சத்துவத்தும் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆமென், அல்லேலூயா. காலையில் சாப்பிட மறப்பதில்லை, மத்தியானம் சாப்பிட மறப்பதில்லை, இரவு சாப்பிடும் மறப்பதில்லை. 3 வேளையும் இந்த மாம்ச சரீரத்துக்கு நல்ல உணவு போடுகிறோம், விரும்பினதை சாப்பிடுகிறோம், குறைவின்றி சாப்பிடுகிறோம், நல்ல பலனுக்காக, ஆரோக்கியத்துக்காக. ஆனால் உள்ளார்ந்த மனுஷனுக்குள்ள ஒரு பலன் இருக்குது. இந்த சத்துவத்தில் நாம் பலப்படணும்னா அந்தி சந்தி மத்தியான நேரத்தில் கர்த்தரை நோக்கி நான் முறையிடுவேன், கர்த்தரின் ஜெபத்தை. என்றைக்காவது 3 வேளை நம்ம ஜெபம் பண்ணுறோமா? சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுவதற்கு. அப்போ நம்ம சத்துவத்தில் வல்லமையில் பலப்படணும் அப்படின்னா நம்முடைய ஜெப ஜீவியம் அதிகமாகணும். ஆமென். அவர் சொல்றார் பாருங்க, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் நீங்கள் பலப்படணும். ஏன் பலப்படணும்? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளபடிக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாமிசோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு. அப்பா, எதுக்கு பலப்படணுமா? கண்களுக்கு தெரியாத போராட்டங்கள் நமக்கு அதிகமாக இருக்கிறது. நம்ம கண்களுக்கு தெரிந்த போராட்டங்கள் தெரியுமா? வீட்டுக்குள்ளே சண்டை, ஹஸ்பண்ட் மனைவிக்கு, மனைவி ஹஸ்பண்டுக்கு, தாய் தகப்பனுக்கு, தகப்பன் பிள்ளைகளுக்கு, சொந்த பந்தங்களுக்குள்ள, உறவன் முறைக்குள்ள சண்டை. இது மாமிச சண்டை. செத்தாலும் வீட்டுக்கு வர மாட்டேன், வீட்டு வாசப்படியே முதிக்க மாட்டேன், நான் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, நீ என் வீட்டுக்கு வரக்கூடாது. இதெல்லாம் இப்படியெல்லாம் பேசிட்டு இங்கே வந்து அல்லேலூயா தோத்துற மாட்டா, கர்த்தர் ஜெபத்தை கேட்கவே மாட்டார். உனக்கு மட்டும்தான் தெரியுமா, எனக்கு தெரியாதா, நீ மட்டும் பேசுவியா, நான் பேச மாட்டேன்னா? இந்த வாக்குவாதங்களை பண்ணி கொண்டு மனதில் கசப்பு, வைராக்கியம், கோபம், எரிச்சல் இவைகளை வைத்து கொண்டு இங்கே வந்து 1000 தோத்திரம் போட்டாலும் இந்த கட்டடத்துக்கு மேலே கூட போகாது. இதெல்லாம் கர்த்தர் நம்மை இந்த சபைக்குள்ளே வைத்திருப்பார் என்றால் பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிக்கணும். ஆமென். கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். உங்கள் சகோதரனோடு பேசி எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது? அண்டை வீட்டில் சண்டை, எதிரி வீட்டில் சண்டை, அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை, கணவன் மனைவி சரியாக பேசுவதில்லை, கோபம், எரிச்சல், வன்கண், வீண் பகை இவைகளை வைத்து கொண்டு ஆலயத்தில் வந்து நானும் பரிசுத்தவான் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை நீங்கள். ஆண்டு உங்களோடு இடைபடவே மாட்டார். நீ என்ன தோத்திரம் போட்டாலும் வேலைக்கே ஆகாது. பரிசுத்தமாய் வாழ ஆசைப்படும். ஏன் சொல்லுகிறார்? வசனத்தை கவனியுங்கள். 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நம்ம யார்கிட்ட போராட்டிக்கிறோம்? மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டிக்கிறோம். நம்ம வீட்டுக்குள்ள மாமிசம் தலை தூக்குது, நான் ஸ்டாப்பாக சண்டை போயிட்டு இருக்குது. ஆனால் ஆவியானவர் பேசுகிறார், கர்த்தர் சொல்லி கற்றுக் கொடுக்கிறார், மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் அப்போ ஒரு சேனையே மறைமுகமாய் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று கொண்டிருக்கிறது. இது கண்களுக்கு தெரியாது, ஆவிக்குரிய கண்களாலே மாத்திரம்தான் இதை பார்க்க முடியும். ஆமென். இது எப்படி பார்க்க முடியும்? ஆவிக்குரிய இந்த இந்த கிரியெல்லாம் நம்ம கண்களுக்கு தெரியாது. நம்ம கண்களுக்கு தெரிந்த ஆள்கிட்ட சண்டை போட்டிருக்கிறோம். நமக்கு முன்பாய் இருக்கிற
நபரிடம் சண்டை போட்டு நம்முடைய நேரத்தை வீணடித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த ஆவிகள் கண்களுக்கு முன்பாக தெரியவே தெரியாது. இது மறைந்து கிரியை செய்கிற ஆவி. அல்லேலூயா. உங்கள் ஹஸ்பண்டில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருதா, நம்ம வாக்குவாதம் பண்ணுறோம், விட்டுருங்க. விட்டுட்டு இன்ஸ்பிரிட் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? அவங்கள பார்த்துட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வர்றாங்களா, சண்டை போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆரம்பிக்குதா, மனசுலேயே ஜெபிக்கணும். அவங்க முகத்தை பார்த்து இன்ஸ்பிரிட் ஆவியில் ஜெபம் பண்ணணும். இயேசுவின் நாமத்தில் இந்த நபருக்கு விரோதமாக கிரியை செய்கிற ஆவியை நான் கடிந்து கொள்கிறேன், பைண்ட் பண்ணுறேன். எங்கே ஜெபிக்கணும்? இருதயத்துக்குள்ளே ஜெபம் பண்ணணும். வெளியே தெரியாது இந்த ஜெபம். அப்போ இந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். இது இப்படித்தான் நான் ஜெபத்தில் மேற்கொள்ளணுமே தவிர வாக்குவாதங்களும் கோபங்களும் சண்டைகளும் பிரிவினைகளும் மார்க்கு பேதங்களும் ஒன்றும் வேலைக்காகாது. இன்னும் பிரச்சனை வளருமே தவிர அது குறைவாகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கன்னு நான் சொல்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஆமேன். இன்றைக்கு யாராலும் பேசாமல் சண்டை போட்டுட்டு நீங்கள் அப்படி இருப்பீர்கள் என்றால் தயவு கூர்ந்து மனம் திரும்பி விடுங்க. யார் மேலே வருத்தம் இருந்தாலும் ஒப்புரவாகி விடுங்க. ஏன்னா பலிபீடத்தில் வந்து காணிக்கை போடுவதற்கு முன்பதாக உன் சகோதரனை போய் ஒப்புரவாயிட்டு வாங்குறாரு. ஒப்புரவாகிட்டு வா, உன் காணிக்கை எனக்கு எதிர்க்கு, நானே ஐஸ்வர்யவான் ஆண்டு சொல்கிறார். சகல ஐஸ்வர்யம் யார்ட்டு இருக்குது? எங்கிட்ட இருக்குது. நீ வந்து காணிக்கை போட்டு தான் நான் வந்து உன்னை ஆசீர்வதிக்கணும் இல்லை. ஆனால் நீ போய் ஒப்புரவாகணும். நீங்கள் ஒப்புரவாகணும். கசப்பு, வைராக்கியம், எரிச்சல், வன்கண், கோபம் இவைகளை இருதயத்தில் வைத்துக்கொண்டு, மாமிசத்தின் கிரிகளை இருதயத்தில் வைத்துக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாய் வாழவே முடியாது. ஒருவேளை அப்படி இருப்பீர்கள் என்றால் இப்போ ஆலயம் முடிஞ்சோன்னா ஃபோன் போட்டு மன்னிப்பு கேட்டுருங்க, ஒப்புரவாகிருங்க. இது நிமித்தம் அநேகருடைய குடும்ப வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அநேக நன்மைகள் தடையாக இருப்பதற்கு காரணம் உங்கள் ஜென்ம சுபாவங்கள், நீங்கள் மனம் பதறி பேசின வார்த்தைகள், அநேகரோடு பகை, கோபம். அப்போ ஆண்டவர் எங்கே கிரியை செய்வார் நமக்குள்ளே? நாம் எங்கே கிருபையில் பலப்பட முடியும்? நம்ம எங்கே வல்லமையில் பலப்பட முடியும்? நமக்குள்ளே தான் அழுக்கு இருக்கிறதே, வெளியே தெரியாத அழுக்கு நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கிறதே. மனுஷன் முகத்தை பார்க்கணும், வெளியே பார்த்தா பர்ஃபெக்ட், உங்கள் முகமெல்லாம் நல்ல பிரகாசமாக கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். உள்ளார்ந்த இருதயத்துக்குள்ளே திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருதயம் இருக்கிறதே. நம்ம எங்கே நம்மை வல்லமையில் பலப்படுத்த முடியும்? எலும்ப முடியலையே, கர்த்தருக்காக எழும்ப வேண்டிய காலங்களில் எழும்ப முடியவில்லையே. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மோடு இடைபடுவதற்கு எப்பொழுதும் இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35:3. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். போதும். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்து. ஒருவருக்கொருவர் தேற்றணும். ஒருத்தருக்கு ஒரு குறையை ஒருவர் நீங்கள் கண்டால் அதோடைய அணுகுமுறையே ஒரு கர்த்தருடைய பிள்ளை பேசுவதை போல பேசணும். கண்டம் பண்ணி பேசுகிறதெல்லாம் இருக்கவே கூடாது. தேற்றணும். தள்ளாடுகிற முழங்கள். எல்லாரும் எல்லாத்துலையும் ஒரு சில பலவீனங்கள் ஒவ்வொருக்குள்ள இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் யாரும் ஸ்டெபனாக இல்லை. சின்ன சின்ன குறைவுகள் நமக்குள்ளே இருக்கும். அதை தட்டி கொடுத்து அன்பாய் பேசி தள்ளாடுகிற முழங்காலை நம்ம பலப்படுத்தி நம்ம அப்படியே கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தால் வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் வாசியுங்கள். எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். போதும். பக்கத்தில் இருக்கிற நபரை பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நம்ம யாரை கவனிக்கிறோம்? அங்கதான் இருக்குது மேட்டர். நம்ம யாரை கவனிக்கிறோம்? இயேசுவை நோக்கி பார்க்கிறோமா? இயேசுக்குள் இருந்த சுபாவங்களை என்னைக்காவது தியானம் பண்ணுகிறோமா? இயேசு எப்படி நடந்தார், எப்படி வாழ்ந்தார், எப்படி பேசினார், எப்படி இடைப்பட்டார், அவர் எங்கே சென்றார், எங்கே செல்லவில்லை, இது எல்லாம் என்னைக்காவது நம்ம தியானம் பண்ணி பார்க்கிறோமா? அவருடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருந்தது? அப்போது இதுக்கெல்லாம் மூல காரணம் நம்ம கிறிஸ்து இயேசுவை போல வாழணும், பலப்படணும். கிருபையிலும் வல்லமையிலும் ஜெபத்திலும் நம்ம பலப்படணும்னா
இயேசுவை கவனித்து பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தலை சாய்க்க இடமில்லை. கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுற்றி சுற்றி நடந்து நடந்து ஊழியம் செய்கிறார். அதன் மத்தியில் மார்க்கு 1:35 வேதம் சொல்கிறது, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. நமக்கு முன்மாதிரிங்க ஏசப்பா. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் நீங்கள். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலராக இயேசு, அவர் யார்? அப்போஸ்தலர். அந்த இயேசுவை கவனித்து பாருங்கள், எப்படி வாழ்ந்தார், எப்படி பேசினார். நம்ம சின்ன விஷயங்களுக்கு தடுமாறிடுறோமே, சின்ன விஷயங்களை மற்றவங்களை காயப்படுத்துகிறோமே, சின்ன விஷயத்துக்கு கோபப்பட்டு விடுகிறோமே, சின்ன விஷயத்துக்கு ஆவிக்குரிய தன்மையை இழந்து போய் விடுகிறோமே. இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆமென். கரங்களை சொல்லுங்க, இயேசுவை கவனித்து பார்ப்பேன். பேச்சில், சொல்லுல, செயலில், நடக்கையில், சபைக்குள்ள, வெளியே, எல்லா இடங்களிலும். மகாத்மா காந்தி ஒரு முறை சொன்னாராம், இந்த இந்தியா கிறிஸ்துவ நாளாய் மாறணும் என்றால் ஒவ்வொரு கிறிஸ்துவனும் கிறிஸ்துவாய் மாற வேண்டும். யார் சொன்னது? மகாத்மா சொன்னாராம் ஒரு பொது மேடையில். அப்போ அவரே ஆண்டவரை குறித்து எந்த அளவுக்கு அறிந்துக்கிறார். அந்த மலைப்பிரசங்கம் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அப்போ நம்ம ஆண்டோட பிள்ளையாக இருக்கிறோம், வேதத்தை தூக்குறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், ஒருவரை ஒருவர் பார்த்து ஸ்தோத்திரமே பண்ண மாட்டாங்க. சில பேர் இந்த வழியாக வருவாங்க, சிலர் அப்படி போயிடுவாங்க, இந்த வழியை வந்து அப்படி போயிடுறது. ஒரு பிரைஸ்லாம் கிடையவே கிடையாது. ஒரு தோத்திரம் பண்ண மாட்டேங்கிற ஒரு முகத்தை பார்த்து ஒருவர் என்ன அப்படி அந்தளவுக்கு என்ன நம்ம பரிசுத்தவான்களாக போய்விட்டோம், அந்தளவுக்கு நம்ம ஜெபிச்சத்தில் பேர் ஆகிட்டோம். நீங்கள் கீழே ஆகிட்டீங்க, அவங்க மேலே ஆகிட்டாங்க. நீங்கள் மேலே போயிட்டீங்க, நீங்கள் கீழே வந்துட்டீங்க. ஒரு பிரைஸ்லாட் அக்கா நல்லா இருக்கிறீங்களா, அண்ணன் நல்லா இருக்கிறாங்களா, பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்களா, ஒரு வார்த்தை பிரைஸ்லாட் சொன்னால் இவ்வளவு சந்தோஷப்படும் இருதயம். நம்ம தான் இந்த வழியை வந்து அந்த வழியை போயிடுறோமே. ஆண்டவருக்கு இடைப்படுவார், ஆண்டவர் இங்கே நம்மோடு பேசுவார். இல்லை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மாறணும். அல்லேலூயா. ஒரு 2-3 கை தான் ஆமேன்னு சொல்லுது, மற்ற கைங்களெல்லாம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டு வீட்டுக்கு போயிடுறேங்கிற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் மாற்ற விரும்புவார், இல்லாட்டி ஆண்டவர் மாற்றிடுவார். ஆமேன். சரி, வேகமாக எழும்பி நிற்போம். வேகமாக எழும்பி நின்று இந்த வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னை ஜெபத்தில் பலப்படுத்துங்க, கிருபையில் பலப்படுத்துங்க, வல்லமையில் பலப்படுத்துங்க. இன்றைக்கு ஆண்டவர்களை கொடுக்க ஆசையாய் ஆவலாய் இருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் எல்லாரும் அப்படி இணைந்து, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் எங்களுக்கு உங்களை கட்ட விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் கட்டி எடுக்க விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் கட்ட விரும்புகிறார். ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல சபை, ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் சொல்லுகிறார், உங்களை அலங்கார மாளிகையாக என கட்ட போகிறார். உங்களை அழகான திருச்சபையை ஆண்டவர் கட்ட போகிறார். ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் இணைந்து பாடி தேவநாமத்தை துதித்து அந்த பிரசனத்தை அனுபவிக்க போகிறோம். அல்லேலூயா. நீர் என்னை அழைத்ததினால், காருண்யம் இழுத்ததினால், ஒருவனும் இடிப்பதில்லை, ஒரு நாளும் தகர்ப்பதில்லை. அப்படி சொல்ல கரங்க வைத்து, நீர் என்னை அழைத்ததினால், காருண்யம் இழுத்ததினால், ஒருவனும் இடிப்பதில்லை, ஒரு நாளும் தகர்ப்பதில்லை. களி கூற புறப்பட செய்வி, பிடித்த கையை விட மாட்டீர். களி போடு புறப்பட செய்வி, பிடித்த கையை விட மாட்டீர். நீர் என்னை கட்டுவிப்பீரே, நான் என்றும் கட்டப்படுவேன். 130. நீர் என்னை கட்டுவிப்பீரே, நான் என்றும் கட்டப்படுவேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய வல்லமை இறங்க போகிறது. எல்லாம் நல்ல உற்சாகமாய் கரம் தட்டி ஆவில நிரம்பி, என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர், என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர், என்னை கட்டுவீர் கட்டுவீர். நல்ல கரங்களை தட்டி, என்னை கட்டுவீர் கட்டுவீர் கட்டுவீர். நீ
என்னை அழைத்ததினால், காருண்யம் இழுத்ததினால், ஒருவனும் இடிப்பதில்லை, ஒரு நாளும் தகர்ப்பதில்லை. களிப்போடு பீறப்பட செய்வீர், பிடித்த கையை விட மாட்டீர். களிப்போடு பூரப்பட செய்வீர், பிடித்த கையை விட மாட்டீர். நீர் என்னை கட்டுவிப்பீரே, நான் என்றும் கட்டப்படுவேன். நீர் என்னை கட்டுவிப்பீர். உங்க வாழ்க்கையை ஆண்டவர் கட்ட போகிறார். இந்த நாளில கட்ட போகிறார். உன்னை கட்டுவிப்பேன் நான் என்று சொன்னீரே. கட்டப்படுவேன், நான் கட்டப்படுவேன். உன்னை கட்டுவிப்பேன் நான் என்று சொன்னீரே. கட்டப்படுவேன், நான் கட்டப்படுவேன். கரங்களை உயர்த்தி அலங்கார மாளிகையா, அழகான திருச்சபையா, அலங்கார மாளிகையா, அழகான திருச்சபையா, என்னை கட்டுவீர். உங்க குடும்பத்தை கட்ட போகிறார். உங்க ஜெப வாழ்க்கையை கட்ட போகிறார். உங்க பிள்ளைகளை வாழ்க்கையை ஆண்டவர் கட்ட போகிறார். உங்க தொழிலை ஆண்டவர் கட்ட போகிறார். ஆமென். வீர் கட்டுவீர், என்னை கட்டுவீர், கட்டுவீர், கட்டுவீர். நீ என்னை நடத்துவதா, இடராமல் பாதுகாப்பீர். நீர் எந்தன் தகப்பனல்லோ, தோள் மீது சுமந்திடுவீர். என்னோடு சேர்ந்து நீர் என்னை நடத்துவதா, இடராமல் பாதுகாப்பீர். நீர் எந்தன் தகப்பனல்லோ, தோள் மீது சுமந்திடுவீர். நான் உந்தன் சேஷ்ட புத்திரன், உம் கரத்தின் கீழே நான் உந்தன் சேஷ்ட புத்திரன், உம் கரத்தின் கீழே தான். கரங்களை உயர்த்தி நீர் எனக்கு வாழ்க்கை தந்தீர், நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். நீர் எனக்கு வாழ்க்கை தந்தீர். ஆமென். ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி என்னை கட்டுவீர், கட்டுவீர், கட்டுவீர். என்னை கட்டுவீர், கட்டுவீர். கன்ஃபஸ் பண்ணி அறிக்கையிட்டு என்னை கட்டுவீர். ஆமென். கட்டுவீர் அப்பா, என்னை கட்டுவீர். எப்படி கட்டுவார் தெரியுமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். அலங்கார மாளிகையாய், அழகான திருச்சபையா, அலங்கார மாளிகையாய், அழகான திருச்சபையாய், என்னை கட்டுவீர், கட்டுவீர், கட்டுவீர். ஆமென். சத்தத்தை உயர்த்தி ஆமென். நீர் என்னை நடத்துவதால் நான் இடரவே மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு சொந்தம் நீங்க தான் ஏசப்பா. என் நம்பிக்கை நீங்க தான், என் ஓட்டமும் எல்லாமே நீங்க தான். ஆண்டவரை பார்த்து சத்தத்தை உயர்த்தி என்னோடு இணைந்து கரம் தட்டி பாடும் பொழுது அவருடைய பிரசனத்திலே உங்களை அவர் நிரப்புகிறவர். நீர் எந்த நம்பிக்கை, நீரே என் ஒரே சொந்தம். என் ஓட்டம் முடிந்த பின்பும் என்னோடே வரும் செல்வம். நீர் எந்த நம்பிக்கை, நீரே என் ஒரே சொந்தம். என் ஓட்டம் முடிந்த பின்பும் என்னோடு வரும் செல்வம். தளராமல் காத்திருப்பேன், என் பரிசுத்தம் பார்த்துக் கொள்வேன். தளராமல் காத்திருப்பேன், என் பரிசுத்தம் பார்த்துக் கொள்வேன். நீர் என்னை சேர்த்துக் கொள்வீரே, உம்மோடு சேர்ந்திடுவேன். நீர் என்னை சேர்த்துக் கொள்வீரே,
நல்ல கரம் தட்டி என்னை கட்டுவீர் 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 என்னை கட்டுவீர் கட்டுவீர் என்னை கட்டுவீர் 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 ஷகா பாத்தரா பாகதபா. நல்ல கரம் தட்டி நன்றாய் கரம் தட்டி உங்கள் வாழ்க்கை நிலைமையை, உங்கள் செப ஜீவியத்தை, உள்ளார்ந்த மனுஷனின் பலனை ஆண்டவர் கட்டுகிறார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவரை பார்த்து அலங்கார மாளிகையாய் அழகான திருச்சபையாய் என்னை கட்டப்போகிறேன், நான் உம்மோடு சேர்ந்திருப்பேன், நீர் எனக்கு ஆண்டவரே தகப்பன். ஆமென் ஆமென் ஆமென். நன்றி சொல்லி அலங்கார மாளிகையாய் அழகான திருச்சபையாய்